ஹாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். இன்னைக்கு வந்துட்டு இது 100th வீடியோ. ஆக்சுவலா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் இதுவரைக்கும் ஒரு விஷயத்த கன்சிஸ்டெண்ட்டா பண்ணியிருக்கேன். அதாவது ஓரளவுக்கு கன்சிஸ்டெண்ட்டா. அப்படின்னா அது இந்த இந்த சேனல் ரன் பண்ற விஷயமா தான் இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு ஒரு ஆசிலேஷன்லயே இருப்பேன். அதாவது ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவோமா? வேணாமா? இத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இத பண்ணா என்ன? பண்ணாட்டி என்ன? அப்படின்ற மாதிரி தாட்ஸோட இருப்பேன். பட் என்னமோ தெரியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் 100வது வீடியோ போடுற அளவுக்கு கன்சிஸ்டெண்ட்டா ஒர்க் பண்ணியிருக்கேங்கும்போது எனக்கே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. இப்பவுமே வந்துட்டு என்னோட வீடியோஸ்ல வந்து நெறையா நிறை குறைகள் இருக்கலாம். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட உங்க எல்லார்கிட்டயுமே கேட்டிருந்தேன். ஏதாவது நான் போடுற வீடியோ ரிலவெண்ட்டா ஏதாவது கேள்விகளோ, இல்ல ஏதாவது கமெண்ட்ஸோ இருந்தா சொல்லுங்க. அதுக்கான பதில நான் ஷேர் பண்றேன்னு. ஆனா ஏன்னு தெரியல, யாருமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட் எதுவுமே பண்ணல. ஒருவேளை நான் பண்ண அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு யாரும் கவனிக்கலையோ, இல்ல யாருக்கும் போய் அது சேரலையோ அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோவ பார்த்துட்டு, அ இப்ப நான் பேசுறது எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ்ல ஏதாவது குறைகள் இருந்தாலோ, நிறைகள் இருந்தாலோ, இல்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, நான் அடுத்து வந்து எதுல வந்து இன்னும் நல்லா பண்ணணும்? இல்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, அத எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க முடியும். ஸோ அதுக்காக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அ உங்களோட கமெண்ட் எல்லாமே நான் வேலிடா கன்சிடர் பண்றேன். ஏன்னா, அத யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இன்னும் வீடியோஸ் என்ன மாதிரி போடலாம்? ஏன்னா, இப்ப நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லியிருப்பீங்க. இல்ல நான் ஏதாவது நல்லா பண்ணியிருந்தேன்னா, அதையும் அப்ரிஷியேட் பண்ணி போடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அ இல்ல இன்னும் வேற ஏதாவது வீடியோஸ் வேணும். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம்? அப்படின்ற மாதிரியும் நீங்க எனக்கு ஐடியா குடுங்க. நான் கண்டிப்பா அத வந்து அடுத்தடுத்து செயல்படுத்த வந்து முயற்சி பண்றேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஆக்சுவலா 100வது வீடியோ நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்னு நெனச்சேன். பட் வந்து பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா, நான் இன்னும் இதுலயே வந்து சரியா பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் வந்து நான் போடுற வீடியோஸே கன்டினியூ பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு இந்த 100வது வீடியோ அப்படின்னு இல்லாம, இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும்போது, இல்லைன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது நான் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். ஸோ வாங்க இன்னைக்கான வேர்ட்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வேர்ட்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க நம்பிக்கையோட அடுத்த வேர்ட்ஸை நான் சொல்கிறேன். ஸோ குறுக்கீடு. குறுக்கீடு அப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து குறுக்காமத்தில் வந்து யாராவது பேசுவாங்க. இப்போ நம்ம யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஒரு 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில போய் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க குறுக்க போய் பேசினாங்க அப்படின்னா அதுதான் நம்ம குறுக்கீடுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டரப்ட். 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 குறுக்கீடு அப்படின்னா இன்டரப்ட். அழியாத, அதாவது நிலையா இருக்கும். இது வந்து அழியவே அழியாது, நிலையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை இன்டெலிபிள். இன்டெலிபிள். குறுக்கீடு அப்படின்னா இன்டரப்ட். அழியாத நிலையான பொருள், அதாவது நிலையா இருக்கும், இது வந்து என்னைக்குமே வந்து அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு இன்டெலிபிள். இன்டெலிபிள். தடை. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதை வந்து தடை செய்கிறது, இல்லை இடைஞ்சலாக இருக்கிறது, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ரக்ட். அப்ஸ்ட்ரக்ட். ஸோ தடை அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை அப்ஸ்ட்ரக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரித்தல்.
அதாவது இப்போ நம்ம ஏதாவது கீழே போடுறோம் அப்படின்னா அது தெரிச்சு போகுது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. தெரிச்சிருச்சுப்பா, அது என் மேலே தெரிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தெரித்தல், அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஸ்பிளாட்டர். ஸ்பிளாட்டர். ஆர் வந்து சவுண்ட் வரக்கூடாது, நல்லா கவனிச்சு கேளுங்க. ஸ்பிளாட்டர். ஸ்பிளாட்டர். அடுத்தது இப்போ வந்து யாராவது ஏதாவது சொல்லும்போது உள்ளூர ஒரு சிரிப்பு இருக்கும்ல, அதாவது வாய் விட்டு சிரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விதமான சிரிப்பு இருக்கும்ல, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா ஜக்கிள். 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 குறுக்கீடு அப்படின்னா இன்டரப்ட். அழியாத நிலையான அப்படின்னா இன்டெலிபிள். தடை அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ட். தெரித்தல் அப்படின்னா ஸ்பிளாட்டர். ஸ்பிளாட்டர். உள்ளூர ஏற்படும் சிரிப்பு, அதாவது வாய் விட்டு சிரிக்காம அந்த உள்ளுக்குள்ளே சிரிப்பாங்கல்ல, ஒரு மாதிரி சவுண்ட் எதுவுமே அது கொஞ்சம் நக்கலாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தாமல் ஒரு சிரிப்பு இருக்கும்ல, அதுதான் நம்ம வந்து ஜக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த 5 வார்த்தைகளை பார்க்கலாம். பிழைக்க, அதாவது இப்போ வந்து உயிர் தப்பிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, உயிர் தப்பிக்கிறது, பிழைக்கிறதுக்காக. பிழைக்க அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை வந்து சர்வைவ். இதில் ஆறு வந்து சத்தம் வரக்கூடாது. சர்வைவ். 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 ஓகேவா? ஸோ பிழைக்க அப்படின்னா சர்வைவ். தவிர்க்க முடியாதது, அதாவது இப்போ நம்ம வந்து அந்த செயல் கண்டிப்பாக நடந்தே தீரும், அதை நீங்கள் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை வந்து இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள். தவிர்க்கவே முடியாது, அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும், அதை உங்களால் என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள். வலியுறுத்தும். வலியுறுத்தும் அப்படின்னா இதை நீ பண்ணு அப்படின்னு நான் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவோம்ல. ஸோ வலியுறுத்தும் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை இன்சிஸ்டன்ட். இன்சிஸ்டன்ட். வலியுறுத்தும் அப்படின்னா இன்சிஸ்டன்ட், வலியுறுத்தி சொல்கிறேன், இதை நீ பண்ணு, இதை நீ செய்யின்னு நான் வலியுறுத்தி சொல்கிறேன், அதனால நீ செய்கிற. ஸோ வலியுறுத்தும் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை இன்சிஸ்டன்ட். ஒடி, இல்லை வந்து நெரிக்கிறது, ஓகேவா, எதையாவது ஒடிக்கிறது, இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ஸ்னாப். இன்னும் வந்து ஸ்னாப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சொடக்கு போடுவோம்ல, அதை கூட வந்து இங்கிலீஷில் ஸ்னாப்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒடிக்கிறது, முறிக்கிறது, சொடக்கு போடுறது, இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வார்த்தை ஸ்னாப். ஒடிக்கிறது, முறிக்கிறது, அதாவது இப்போ இந்த கிளையை முறிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஸ்னாப் தான். ஏதாவது இப்போது ஒரு குச்சியை ஒடிக்கிறீங்க, ஸோ அந்த ஒடிக்கிறதுக்கும் ஸ்னாப் தான். சொடக்கு போட்டிங்க அப்படின்னா அதையும் நம்ம ஸ்னாப்புன்னு தான் சொல்லுவோம். பலமின்றி சினுங்கு. சினுங்கல் சொல்லுவோம்ல, அதாவது எனக்கு சுத்தமாக தெம்பே இல்லை, அந்த டைமில் நான் வந்து சினுங்கினேன், அதாவது இப்போ ஏதோ ஒரு அடிபட்டுருச்சோ இல்லை ஏதோ ஒன்று, அந்த டைமில் எனக்கு தெம்பே இல்லாமல் நான் சினுங்கினேன் அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா விம்பர். விம்பர். விம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பிழைக்க அப்படின்னா சர்வைவ். தவிர்க்க முடியாதது அப்படின்னா இன்எவிட்டபிள். வலியுறுத்தும் அப்படின்னா இன்சிஸ்டன்ட். ஒடி, முறி, சொடக்கு, இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வார்த்தை ஸ்னாப். பலமின்றி சினுங்கு அப்படின்னா விம்பர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணுறது பொறுத்து தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் போய் சேர்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும்.
இல்லை நீங்களே யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.